எது பயத்தை முறியடிக்கும்? இந்த ஒரு கேள்விக்கு பதில் தெரிஞ்சா நம்ம மொத்த வாழ்க்கையும் மாறி போயிடும். ஏன்னா நிறைய பேரு தன்னோட ஒவ்வொரு நாளையும் வீணடிக்கிறது பயத்தால தான். அதனால இன்னைக்கு எது பயத்தை முறியடிக்கும் இந்த கேள்விக்கு பதில பாத்திரலாமா? வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. நான் இந்த சேனல்ல தொடர்ந்து நிறைய கதைகள் சொல்லிட்டு வரேன். இடையில பிரேக் எடுத்திருந்தேன், கன்சிஸ்டன்டா வீடியோ போடல. ஆனாலும் தொடர்ந்து நீங்க எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்காக நான் நன்றி சொல்லிக்கிறேன். இனிமே வருகிற திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல ஒரு கதையோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நேரம் கிடைக்கிறப்போ கதை கேளுங்க. அந்த வரிசையில இன்றைய கதை ரோஜா தோட்டம். அது சென்னை மாதிரியான நகரம். அந்த நகரத்துல ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க. கணவன் பேரு முகுந்தன், மனைவி பேரு லக்ஷ்மி. பிள்ளைங்களை படிக்க வச்சு முடிச்சாச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, தன்னோட எல்லா கடமைகளையும் முடிச்சாச்சு. ஆனா நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த முகுந்தனும் லக்ஷ்மியும் தனக்குன்னு ஒரு வீடு வாங்கிக்கவே இல்லை. அதனால அவங்க 2 பேருக்கும் என்ன தோணுது, தனக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், அதுவும் சுத்தி நிறைய இடம் இருக்கணும், தோட்டம் வைக்கணும், அந்த மாதிரி ஒரு வீடா வாங்கணும் அப்படின்னு ஆசை வருது. ஆனா சென்னை மாதிரியான நகரங்கள்ல அவங்க கிட்ட இருக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்களால அந்த வீடெல்லாம் வாங்க முடியாது. அதனால 2 பேரும் என்ன செய்யறாங்க, நம்ம ஏதாச்சும் கிராமத்துக்கு போகலாம், கிராமத்துல நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு வீட்டை குறைஞ்ச விலை கொடுத்து வாங்கலாம், அங்க தோட்டமெல்லாம் வச்சு மீதி இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா வாழலான்னு. கணவன் மனைவி 2 பேருமே இதுக்கு உடன்பட 2 பேரும் இப்ப என்ன பண்ணியாச்சு, ஒரு கிராமத்துக்கு போயாச்சு. அந்த கிராமத்துல நல்ல பெரிய வீடா, தோட்டமெல்லாம் வைக்கிறதுக்கு வசதியுள்ள வீடா வாங்கியாச்சு. இப்ப அடுத்து என்ன பண்ணணும், 2 பேரும் அந்த வீட்டுக்கு குடி போகணும், தான் நினைச்ச மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்கணும். சரியா? அதேதான் பண்றாங்க. முகுந்தனும் லக்ஷ்மியும் ரொம்ப ஆசையா அந்த வீட்டுக்கு குடி போறாங்க. அப்படி அந்த வீட்டுக்கு போனதும் லக்ஷ்மி அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. ரொம்ப காலம் சொந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அது எப்படிப்பட்ட உணர்வுன்னு புரியாது. ஆனா தொடர்ந்து பல ஆண்டுகள் வாடகை வீட்டிலேயே இருந்து பழக்கப்பட்டவங்களுக்கு அன்னைக்கு லக்ஷ்மிக்கு எப்படி இருந்திருக்கும்னு நல்லா தெரியும். ஆக லக்ஷ்மிக்கு ரொம்ப சந்தோஷம். ஆடம்பரமான பொருட்கள் இல்லைனாலும் அளவான சில பொருட்களை வாங்கி பார்த்து அந்த வீட்டை அலங்கரிச்சாங்க. அடுத்து ஒரே ஒரு விஷயம்தான் பாக்கி. அது என்னது, ஒரு தோட்டம். அந்த வீட்டுல தான் சுத்தி நிறைய இடம் இருக்கும்னு சொன்னனே. அதனால லக்ஷ்மி என்ன பண்றாங்க, துணைக்கு ஒரு ஆளை கூப்பிடுறாங்க. இலையும் சருகுமா கிடந்த அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா சரிப்படுத்துறாங்க. இனி அடுத்து ஒண்ணுதான் பண்ணணும், செடிகளை வாங்கி நட்டு வைக்கணும். அடுத்த நாள் அந்த வேலையும் தொடங்குச்சு. லக்ஷ்மி ஒவ்வொரு செடியையா எடுத்து கொடுக்க தோட்ட வேலைக்குன்னு வந்தவங்க அந்த செடிகளை எல்லாம் நட்டு வச்சுட்டே வந்தாங்க. இந்த மாதிரி அந்த வேலை நடந்துட்டே இருக்கும் போதுதான் அவங்க என்ன கவனிக்கிறாங்க, அந்த தோட்டத்துல ஒரு திண்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. திண்டுன்னா அந்த சிமெண்ட் ஸ்லாப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. தோட்டத்துல உட்கார்ந்துட்டு பேசுறதுக்கு, இளைப்பாடுறதுக்கு, காஃபி குடிக்கிறதுக்கு போடப்பட்ட ஒரு திண்டு அது. அந்த திண்டை பார்த்ததும் லக்ஷ்மி என்ன பண்றாங்க, அந்த திண்டுல போய் உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்துகிட்டே வெளியே தெருவை வேடிக்கை பாக்குறாங்க. அப்படி வேடிக்கை பார்க்கும்போது ஒரு இளம் வயது பெண் எதிரில இருந்த ஒரு கடையில நின்னுக்கிட்டு இவங்க வீட்டையே கவனிக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பெண் வச்ச கண் வாங்காம அந்த வீட்டை பாக்குறா. குறுகுறுன்னு இருக்கு அவ பார்வை. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி நம்ம வீட்டை யாராவது பார்த்தாங்கன்னு நமக்கு எப்படி இருக்கும், பயமா இருக்கும்ல. லக்ஷ்மிக்கும் பயமா இருக்கு. தன்னையும் அறியாம தன்னுடைய கைகளை ஆட்டி அந்த பெண்ணை அழைக்கிறாங்க. உடனே அந்த பெண் என்ன பண்ணிடுறா, நடந்து வந்துடுறா. இவங்க வீட்டுக்குள்ள வந்து லக்ஷ்மி அம்மா கிட்ட பேசுறா. அம்மா, நான் வேற யாரும் கிடையாது. ஒரு காலத்துல இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி நான் தான். சில வருஷங்களுக்கு முன்னால இப்ப நீங்க வாழ்ற இதே வீட்டுல வாழ்ந்த ஒரு பெண் தான். என்ன ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே எங்க அப்பா வேற ஒருத்தருக்கு இந்த வீட்டை வித்துட்டாரு. நாங்க வித்தவரு உங்களுக்கு வித்திருக்காரு. மத்தபடி என்னோட இளமை காலம் எல்லாம் இந்த வீட்டுல தான் கழிஞ்சுது. அதான் பழைய நினைவுகளோடு இந்த வீட்டை பார்த்துட்டு இருந்தேன். மத்தபடி என்ன ஒன்னும் தப்பா நினைக்காதீங்கன்னு. அதை கேட்டதும் லக்ஷ்மிக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு காலத்துல வாழ்ந்த வீடு இல்லையா, அப்ப சுத்தி பார்க்க ஆசைப்படுவாளே அப்படின்னு நினைச்சிட்டு அவளை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. வீடு முழுசும் சுத்தி காட்டுறாங்க. கையோட அவங்க தோட்டம் போட்டுட்டு இருந்த அந்த இடத்துக்கும் அவளை கூட்டிட்டு போறாங்க. அங்கதான் ஒரு திண்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த திண்டுல அவளை உட்கார சொல்றாங்க. ஆனா என்னவோ தெரியல, அந்த திண்டை பார்த்ததும் அவ முகம் மாறிடுச்சு. அவ அதுல உட்கார மாட்டேன்ட்டா. அதை பார்த்துட்டு லக்ஷ்மி அம்மா கேக்குறாங்க, என்னம்மா என்ன ஆச்சு, உன் முகம் ஏன் வாடி இருக்கு? அதுக்கு அந்த பெண் சொல்றா, அம்மா, இந்த வீட்டுல எனக்கு நிறைய நல்ல நினைவுகள் இருக்கு, உண்மைதான். ஆனா அதே நேரத்துல ஒரு திகிலான நினைவும் இருக்கு. அதுக்கு காரணம் இந்த திண்டு தான் அப்படின்னு. அதை கேட்டதும் லக்ஷ்மி அம்மா குழம்பி போறாங்க. பதட்டமா கேக்குறாங்க, என்னம்மா என்ன சொல்ற, திகிலான நினைவா, அது என்னது? அவங்க கேட்கவும் தான் தாமதம் அந்த பெண்
ஒரு கதைய சொல்றா. அது என்ன கதை? பல வருடங்களுக்கு முன்னால ஒரு சிறுமியா அவ அங்க வாழ்ந்தப்போ நடந்த கதை. அதாவது அவ சிறுமியா இருந்தப்போ அந்த வீட்டுல வாழ்ந்தப்போ அந்த திண்டுல யார் ஒருத்தர் படுத்து உறங்குறாங்களோ அவங்களுக்கு வித்தியாசமான கனவுகள் வரும். ஒரு நீதிபதி முன்னாடி தான் நிக்கிற மாதிரியும், அந்த நீதிபதி தன்னை குற்றம் சாட்டுற மாதிரியும், தனக்கு மரண தண்டனை விதிக்கிற மாதிரியும் அந்த திண்டுல படுக்கிறவங்களுக்கு வரும். அந்த கனவு ரொம்ப பயமா இருக்குமா. அது வந்த அடுத்த நாளே உடம்பும் சரியில்லாம போயிடும். அதனால எனக்கு இந்த திண்டை பார்த்தாலே என்னவோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் என்ன பண்றா, வீட்டை விட்டு போயிடுறா. ஆனா போனவ லக்ஷ்மி அம்மாவோட நிம்மதியையும் கையோட எடுத்துட்டு போயிட்டா. அது இப்படிதானங்க, சில பேர் ரொம்ப சர்வசாதாரணமா நம்ம மனசுல பயத்தை விதைச்சிருவாங்க. அவங்க போயிருவாங்க, ஆனா அவங்க விதைச்ச பயம் மனசுல இருந்து போகவே போகாது. அது மாதிரிதான் லக்ஷ்மி அம்மாவுக்கும். அவ போனாலும் அவ விதைச்ச பயம் மனசுல இருந்து போகல. அன்னைக்கு ராத்திரியே ஒரு கனவும் வந்துச்சு. அவ சொன்ன மாதிரியே அந்த கனவு பயங்கரமா இருந்துச்சு. கேட்கவா வேணும், லக்ஷ்மியோட பயம் அதிகமாச்சு. ஏன்னா லக்ஷ்மி அம்மா அடுத்தடுத்து நிறைய பேரை சந்திக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த வீட்டை பத்தி கேக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில சொல்ல அந்த வீட்டுல ஏதோ இருக்குன்னு நினைச்சு பயத்தால துடிக்கிறாங்க. இப்ப இந்த கதை எதுவுமே லக்ஷ்மியோட கணவனுக்கு தெரியாது. அப்படியே அவங்க சொன்னாலும் அவர் என்ன சொல்லுவாரு? ஒண்ணு தன்னை மாதிரி அவரும் குழம்புவாரு, அல்லது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லம்பாரு. அதுக்கு சொல்லாமலே இருக்கலான்னு லக்ஷ்மி அம்மா அவர்கிட்ட சொல்லவே இல்லை. நாட்கள் கடந்து போச்சு. பயத்தாலையும் குழப்பத்தாலையும் லக்ஷ்மி அம்மாவோட வேதனை அதிகமாச்சு. விளைவு, ஒரு கட்டத்துல லக்ஷ்மி நோய்வாய்ப்படுறாங்க. பொதுவாவே ஜுரம் அதிகரிச்சா, நோயால உடம்பு சோர்ந்தா சில பேர் தன்னை அறியாம அரற்றுவாங்க, அதாவது புலம்புவாங்க, சுயநினைவு இல்லாம. அது மாதிரி லக்ஷ்மி அம்மாவும் ஒரு நாள் புலம்புறாங்க. எதை பத்தி? அந்த வீட்டுல இருக்கிற திண்டை பத்தி, அந்த திண்டுல படுத்தா வர்ற கனவை பத்தி, அந்த கனவால ஒவ்வொரு நாளும் அவங்க அனுபவிக்கிற வேதனைய பத்தி தன்னையும் அறியாம புலம்புறாங்க. அப்ப இத்தனை நாட்கள் அவங்க மறைச்சு வச்ச எல்லா விஷயமும் அவங்க கணவர் காதுக்கு வந்தாச்சு இல்லையா? அதனால கணவரான முகுந்தன் என்ன செய்யறாரு? எப்படியாவது தன்னோட மனைவிய சரியாக்கணும், எப்படியாவது அவ மனசுல இருக்கிற பயத்தை அறுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவர் என்ன செஞ்சாச்சு? நிஜமாவே அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு விசாரிச்சாச்சு. எந்த வில்லங்கமும் அந்த வீட்டுல இல்ல. அந்த பெண் சொன்ன மாதிரி எந்த பிரச்சனையும் அந்த வீட்டுல இல்லன்னு உறுதியா தெரிஞ்சுக்கிட்டாச்சு. அப்பதான் அவருக்கு ஒரு விஷயம் புலப்படுது. இந்த இடத்துல பிரச்சனை அந்த வீடு கிடையாது, அந்த வீட்டுல இருக்கிற ஏதோ ஒரு பேய் கிடையாது. அன்னைக்கு அந்த பெண் தன் மனைவியின் மனதுல விதைச்ச பயம்தான் அங்க இருக்கிற பிரச்சனையே. அந்த பயத்தை எடுத்து வெளியே போடாம லக்ஷ்மி அம்மா மாறப்போறதில்ல, அவருடைய மனைவி மாறவே போறதில்ல. அதுக்காக தன் மனைவியின் நலனுக்காக முகுந்தன் என்ன பண்றாரு பாருங்க, ஒரு புத்தகத்தை கொண்டு வராரு. புத்தகம் வாசிக்கிற பழக்கம் கொண்ட தன்னுடைய மனைவி கிட்ட அந்த புத்தகத்தை கொடுக்கறாரு. பொழுது போகலல்ல, இந்த புத்தகத்தை படி. இந்த கிராமத்துடைய வரலாறு, இந்த ஜில்லாவுடைய மொத்த வரலாறும் இந்த புத்தகத்துல இருக்கு. இத வாசி, பொழுது போகும்னு அவங்க கிட்ட சொல்றாரு. ஏற்கனவே பொழுது போகாம தவிச்சிட்டு இருந்த லக்ஷ்மியும் அந்த புத்தகத்தை வாசிக்கிறாங்க. நிஜமாவே அவர் சொன்ன மாதிரி அந்த புத்தகத்துல நிறைய வரலாற்று தகவல்கள் போட்டிருந்தது. அந்த ஊரை பத்தி, அந்த ஊர்ல இருக்கிற கோவில்களை பத்தி, கிணறுகளை பத்தி, மரங்களை பத்தி, இப்படி எல்லாத்த பத்தியும் போட்டிருந்தது. அதே புத்தகத்துல இப்போ லக்ஷ்மி இருக்கிற அந்த வீட்டை பத்தியும் போட்டிருந்தது. அந்த வீட்டை யாரு கட்டுனாங்க, யாரு வாங்கினாங்க, யார் யாரெல்லாம் அந்த வீட்டுல இருந்தாங்கன்னு மொத்த வரலாறும் அந்த புத்தகத்துல இருந்தது. அப்படி அந்த புத்தகம் சொன்ன அந்த வீட்டின் கதை இதுதான். அது வந்துங்க, அந்த வீடு அந்த ஜில்லாவில அரசாங்க வேலை பாக்குறவங்களுக்காக கட்டப்பட்ட வீடு. குறிப்பா சொல்லணும்னா ஊர் தலைவர்கள், இந்த தலையாரின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள மாதிரியான நபர்கள் தங்கக்கூடிய வீடு. ஒரு காலத்துல அந்த வீட்டுல ஒரு தலையாரி தங்கி இருந்தாரு. அவர் முன்னாடி யாரு தப்பு பண்ணிட்டு நின்னாலும் பாரபட்சமே இல்லாம தண்டனை கிடைக்கும். அதே நேரத்துல நேர்மையானவங்களுக்கும் தன்னோட வேலையை ஒழுங்கா செய்யறவங்களுக்கும் தக்க சன்மானமும் கிடைக்கும். இப்படியே வாழ்ந்துட்டு வந்த அவரு ஒரு கட்டத்துல என்ன செஞ்சிருக்காரு, ஒரு வழக்க விசாரிச்சிருக்காரு. அந்த வழக்கு பொய் வழக்கா இருக்க, ஒரு நபர் மேல தேவையில்லாம குற்றம் சாட்டப்பட நிரபராதிய தண்டிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு? ஒரு நாள் அவருக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. எல்லாருமா சேர்ந்து தன்னை ஏமாத்திட்டாங்க, தன்னை ஒரு தவறான தீர்ப்பெழுத வச்சுட்டாங்கன்னு அவருக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா பாருங்க, தெரிஞ்ச அன்னைக்கு ராத்திரியே அவர் உயிர் அவரை விட்டு பிரிஞ்சிருச்சான். அவர் நீதி தவறாதவர், நீதி மேல தீராத பற்று கொண்டவர்னு படிச்சு அந்த கட்டுரைய முடிக்கிறாங்க லக்ஷ்மி அம்மா. ஆனா என்னவோ தெரியல, அதை வாசிச்சு முடிக்கிறப்போ 2 வரிகள் மட்டும் அவங்க மனசுல ஆழமா பதியுது.
அந்த தலையாரி நேர்மையானவர்களை தண்டிக்க மாட்டார், தவறு செய்யறவர்களை மட்டும்தான் தண்டிப்பார் அப்படிங்கிற வரிகள். லக்ஷ்மி ஏற்கனவே நேர்மையானவங்க தான், தன்னை சுத்தி இருக்கிற யாருக்கும் கேடு நினைக்காதவங்க தான். அப்படி இருக்கும்போது ஒருவேளை அந்த வீட்டுல அந்த தலையாரியோட ஆவியோ பேயோ இருந்தா கூட அவங்கள தண்டிக்காது, சரியா? அந்த எண்ணம் அவங்க மனசுல ஆழமா பதியுது. அடுத்த நாள்ல இருந்து அந்த திண்ட பார்க்கும் போதெல்லாம் அந்த நினைப்பே வந்து வந்து போகுது. உடனே லக்ஷ்மி என்ன பண்றாங்க, அந்த திண்ட கழுவுறாங்க, அதுக்கு மஞ்சள் பூசுறாங்க. ஒவ்வொரு நாளும் விளக்கு பொருத்தி மலர்கள் தூவி அந்த திண்டையே ஒரு கோவில் மாதிரி ஆக்குறாங்க. நாட்கள் கடந்து போகுது. லக்ஷ்மி அம்மா நினைச்ச மாதிரியே ஒரு அழகான தோட்டம் அமைக்கப்படுது. காய்கறிகள் ஒரு பக்கம், பழங்கள் ஒரு பக்கம், பூக்கள் ஒரு பக்கம்னு அந்த தோட்டம் நிறைஞ்சு கிடக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது மாதிரி ஒரு கனவு வந்ததே கிடையாது. வேற யாராவது ஏதாவது சொன்னாலும் அதை அவங்க காது கொடுத்து கேட்டது கிடையாது. ஒரு காலத்துல முகுந்தனும் லக்ஷ்மியும் தங்களுடைய ஓய்வு வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு வாழ்க்கைய அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க. அப்ப ஒரு சில ஆண்டுகள் கடந்த பிறகு லக்ஷ்மி எப்பவும் போல அந்த திண்டுக்கு மஞ்சள் பூசி பூ வச்சு அதை அழகு பார்த்த பொழுது மெதுவாக அங்க நடந்து வராரு முகுந்தன். வந்துட்டு லக்ஷ்மி கிட்ட சொல்றாரு, இந்த 40 ஆண்டு கால திருமண வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் உன்கிட்ட பொய் சொன்னதில்ல. ஆனா உன் நலனுக்காக, நம் நலனுக்காக ஒரே ஒரு பொய்ய மட்டும் சொன்னேன். அந்த பொய் தான் இன்னைக்கு நீ நல்லா இருக்கிறதுக்கே காரணம். அதை அப்படியே மூடி மறைக்க எனக்கு இஷ்டம் இல்ல. இப்ப உண்மைய சொல்றேன், கேக்குறியா? லக்ஷ்மிக்கு ஒண்ணுமே புரியல. அவர் முகத்தையே பாக்குறாங்க. என்ன சொல்ல வரீங்க? ஏதாவது அதிர்ச்சியான விஷயமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனை. முகுந்தன் சொல்றாரு, அது வேற ஒண்ணும் இல்லம்மா. சில வருஷத்துக்கு முன்னால நீ உடம்பு சரியில்லாம இருக்கும்போது இந்த வீட்டுல ஏதோ துர்சக்தி இருக்கோன்னு நீ பயந்த போது நான் உன் கையில ஒரு புத்தகம் கொடுத்தேன்ல, அந்த புத்தகத்துல கூட இந்த ஊரை பத்தி வரலாறெல்லாம் போட்டிருந்துச்சே. அந்த புத்தகம் ஒரு பொய்யான புத்தகம். அதுல எழுதியிருந்ததுல பாதி உண்மையே கிடையாது. அதுலயும் குறிப்பா இந்த வீட்டை பத்தி எழுதியிருந்தது சுத்தமாவே உண்மை கிடையாது. லக்ஷ்மி அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவங்க அப்படியே அந்த திண்டை பார்த்தாங்க. இத்தனை நாட்கள் அந்த கதையின் மீது தான் கொண்ட நம்பிக்கை, இந்த வீட்டுல இருக்கிறது எப்படிப்பட்ட சக்தியா இருந்தாலும் நம்ம எந்த தீங்கும் யாருக்கும் நினைக்கலன்னா நமக்கு தீங்கு நடக்காதுங்கிற நம்பிக்கை, அந்த உண்மை தெரிந்த பிறகும் கூட அவங்க மனசுல இருந்து போகவே இல்லை. இனி அவங்களே நினைச்சாலும் எந்த பயத்தையும் அவங்க மனசுல அவங்களால விதைக்க முடியல. தனது கணவனின் செயலை நினைத்து அவங்க வியந்து நின்றதோடும் நம்பிக்கை பயத்தை விரட்டி அடித்ததை உணர்ந்ததோடும் இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கும் எனக்கும் பெரிய பாடத்தை சொல்லுது. ஏன்னா நம்மளும் இந்த லக்ஷ்மி அம்மா மாதிரி தான் நம்ம கேள்விப்படுற சில விஷயங்களை, நம்மள குழப்பறதுக்காக சிலர் சொன்ன விஷயங்களை நம்ம மனசுல அப்படியே போட்டுக்கிட்டு பயந்து நடுங்குறோம். தீவிரமா யோசிச்சு பார்த்தா எதுக்கு பயப்படுறோங்கிறது நமக்கே தெரியாது. ஆனா பயப்படுறோம். அந்த பயத்தோட எப்படி வாழ்றதுன்னு தெரியல, அந்த பயத்தை எப்படி நீக்கிறதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், அந்த பயம் எப்போ வெளியே போகுதோ அப்போதான் நம்ம வாழ்க்கை உருப்பிடும்னு மட்டும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா பயத்துக்கு எது மாற்று தெரியுமா? எது பயத்தை நீக்கும் தெரியுமா? நம்பிக்கை. எது மேலையாவது, யார் மேலையாவது, நம்மேலையாவது நம்ம வைக்கிற நம்பிக்கை. ஒண்ணு கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும், அல்லது இயற்கை மேல நம்பிக்கை வைக்கணும், அல்லது நம்ம திறமை மேல நம்பிக்கை வைக்கணும், நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். இப்படி எது மேலையாவது நம்பிக்கையை வச்சாதான் பயம் வெளியே போகும். நம்பிக்கையை தவிர பயத்துக்கு வேற மாற்று எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோடு மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.